தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குக்குரல் எழுந்தாலும் அந்த இடத்துல நம்ம முதல்வரோ துணை முதல்வரோ நிக்கல அப்படின்ற குற்றச்சாட்டை இங்க தமிழ்நாட்டுல யாரும் வைக்க முடியாது. திட்டங்கள் அறிவிக்கிறாங்க, திட்டங்களுக்கான படத்தை திருப்பி கொடுக்கறது கிடையாது. ஆனா சும்மா போற போக்குல வந்து இதெல்லாம் நாங்க செஞ்சுட்டோம் சொல்றாங்க. திட்டங்கள் முழுமை பெற்றதுக்கான ஆதாரம் எங்க இருக்கிறது அப்படின்னு தான் கேள்வி. தமிழகத்துல யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக முதல்வரும் துணை முதல்வரும் போவாங்கன்னு அக்கா சொன்னாங்க. வேங்கை வயலுக்கு போனாங்களா 2 பேரும், இல்லை கள்ளச்சாராயம் இறப்பு நடக்கும்போது அங்கே நடந்த கூக்குரல்கள், அங்கேயான விதவைகள், அங்கே நடந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் போனாங்களான்னு தெரியல. மணிப்பூர் பற்றி இவ்வளோ பேசுகிறவங்க இங்கே இருக்கிற வேங்கை வயலுக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்குன்றது கருத்து. இரண்டாவது, பிஜேபியில் டேட்டாவே பேச மாட்டாங்க, சும்மா பேசுவாங்க, உண்மை இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நான் டேட்டா சொல்கிறேன் உங்களுக்கு. கடந்த வருடம் தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் இந்த ஆண்டுக்காக, அதாவது இப்போ முடிந்த நிதியாண்டுக்கான 24-25 நிதியாண்டுக்கான மத்திய அரசு கிட்ட இருந்து பெறக்கூடிய வரி பகிர்வு வந்து 49,775 கோடி ரூபாயின் எஸ்டிமேட் வைக்கப்பட்டது. இந்த வருடம் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல அந்த எஸ்டிமேட்டை தாண்டி 52,491 கோடி ரூபாய் பெறப்பட்டதாக நிதி அறிக்கை சட்டசபையில நிதியமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ எதிர்பார்த்தது இல்ல வாக்குறுதி கொடுக்கப்பட்டதை விட 2,716 கோடி ரூபாய் அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது வந்து உள்ள ஸ்கீம்ஸ் அது இதெல்லாம் போகாம என்டையர் சென்ட்ரல் ஷேர்னு எடுத்துக்கலாம். அப்ப மொத்தம் 81,856 கோடி ரூபாய் தமிழக அரசினுடைய மொத்த நிதி வருவாயில மத்திய அரசாங்கம் 81,856 கோடி ரூபாய்னு நிதி அறிக்கையிலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 35% மொத்த ரெவென்யூ. அப்போ 2 விஷயங்கள், தமிழகத்திற்கு நிதி ஒதுக்குவதில் பிரச்சனை, ஒதுக்கின நிதியை கொடுக்கறதுல பிரச்சனை. ஒதுக்கின நிதியோட 2,700 கோடி ரூபாய் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சட்டசபையில் உங்க அரசாங்கமே நிரூபணம் பண்ணிட்டீங்க. ஒதுக்குவதில் பிரச்சனைனா அது சிஸ்டமேட்டிக் சேஞ்ச், ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு, அதுல ஃபார்முலாவை மாத்தணும். அது வந்து ஓவர் நைட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இவ்வளவு ஆண்டுகள் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருக்கோம். சமீபத்தில் நடந்த ஃபினான்ஸ் கமிஷன்ல வெறும் பாப்புலேஷன் மட்டும் வைக்கக்கூடாது, ஏரியா வைக்கணும், ஃபாரஸ்ட் வைக்கணும், இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம். அப்போ ஒதுக்கப்பட்ட நிதி கொடுக்கப்படவில்லைன்றதுக்கு இது ஒண்ணுதான் ஆதாரம். இரண்டாவது, ஜிஎஸ்டியில வந்து எங்களுடைய வரி வருமானத்தை வந்து பிரிச்சுட்டீங்க அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. இது வந்து ஏற்கனவே பல முறை நம்ம சொல்லிட்டது தான். இப்ப ஜிஎஸ்டி 2017 அமல்படுத்தப்பட்ட போது மாநில அரசாங்கம் வரி வசூல் செய்யப்பட்டிருந்தால் எவ்வளவு பணம் வந்திருக்குமோ அதுல இருந்து வர ஷார்டேஜஸ் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஷன் கொடுப்போன்னு மாநில அரசாங்கங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதால் தான் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அது 5 ஆண்டுகளுக்குன்னு வச்சிருந்தோம். அப்போ 2017 இருந்து 22 வரைக்கும் 5 ஆண்டுகள்ல 50,136 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் கொடுக்கப்பட்டு விட்டது. அதை மீறி எல்லா மாநிலங்களும் கோரிக்கை வைக்கப்பட்டதால் 22ஓட வேண்டாம் 26 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இப்போ திட்டம் கொண்டு வந்து இந்த வருடமும் கொடுத்திருக்கோம், போன வருடமும் கொடுத்திருக்கோம். இதுக்கப்புறமும் தேவைப்படுமோ அப்படின்றதுனால குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மத்திய அரசாங்கம் கான்ஸ்டியூட் பண்ணி இன்னும் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மாநில அரசினுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்காம இல்லை.